ஈரான் அதிபர் தலைவர் அலி காமேனி அவர்களை அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுச் சதியின் மூலம் குண்டு வீசி வீழ்த்தியிருப்பதை கண்டித்து காயல்பட்டணத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காயல்பட்டணம் நகர பகுதி பொறுப்பாளர்களுடன் கலந்து கொண்டோம். தொடர்ந்து அமெரிக்கா தனது நடவடிக்கையின் மூலமாக உலக நாடுகள் அனைத்தையும் மிரட்டி வருவதை பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளை சிதைக்கிற வண்ணமாக அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஐநா மன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஊக்கப்படுத்துவதாக அவருடைய நகர்வுகள் இருந்து வருகிறது. இன்று சென்னையில் நடைபெற்ற இதே கோரிக்கைக்காக சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் அடாவடி போக்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஐநா மன்றம் இதில் தலையிட்டு அமெரிக்காவினுடைய இந்த வல்லாதிக்க போக்கை வன்மையாக கண்டிக்க வேண்டும். உலக நாடுகள் முழுவதும் அமெரிக்க இஸ்ரேலின் வல்லாதிக்க அந்த கூட்டு சதியை தடுத்து நிறுத்த வேண்டும். போர் மரபை மீறி அப்பாவி குழந்தைகள் மீது குண்டு வீசி கொலை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உலக நாடுகளுக்கு நல்லதல்ல. இப்போது போர் மூடும் சூழலும் உருவாகி இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் மட்டுமல்லாமல் இது உலகம் முழுவதும் ஒரு போர் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையில் ஈரான் அதிபர் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையில் உலக நாடுகள் அனைத்தும் தலையிட்டு ஐநா மன்றத்தை வலியுறுத்த வேண்டும். மிக குறிப்பாக இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற இந்திய மக்களின் குரலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமெரிக்காவை கண்டிக்க வேண்டும், கண்டித்து அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்து ஒரு 2-3 நாளில் இந்த போர் நிகழ்ந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே ரஷ்ய பிரச்சனையிலும் கூட ரஷ்ய நாடுகளிடம் வணிகம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அமெரிக்கா மோடியை மிரட்டி பார்த்தது. அதற்கு அவர் அடிபணிந்தார். எப்போதுமே அவர் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலிலும் அவர் எந்த தகவலும் கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருப்பதிலிருந்தே அவர் ஜனநாயக சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கிறார் என்பதை உணர முடியும். இது எந்த அளவுக்கு உலக நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்தியா எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமெரிக்காவினுடைய பிரச்சனையை இஸ்லாமிய நாடுகள் சுய பொருளாதாரத்தோடு மிக குறிப்பாக எண்ணெய் வளங்கள் மிகுந்த நாடுகளாக இஸ்லாமிய நாடுகள் இருப்பதனால்தான் தங்களுடைய நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பெரும் பொருளாதாரத்தை அவர்களே சுயமாக உற்பத்தி செய்து கொள்ளுவதுதான் அமெரிக்காவுக்கு இஸ்லாமிய நாடுகள் மீதான வெறுப்பு. ஏற்கனவே ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை அவர்கள் அந்த அடிப்படையில் தான் ஈராக்கின் மீது பாயத் தொடங்கினார்கள். அதுபோலத்தான் யாசர் அராஃபத் பாலஸ்தீன விடுதலையிலும் அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. இதை பார்க்கிற போது இந்திய அரசு, குறிப்பாக பாசிச அரசாக இருக்கிற பாஜக அரசு, அதன் தலைவராக இந்திய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி இதுவரையிலும் இத்தகைய ஜனநாயக மரபுகளுக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் வல்லாதிக்கத்தை கட்டுப்படாவிட்டால் நாங்கள் நேரடியாக போர் தொடுப்போம், பிஞ்சு குழந்தைகளை கொன்றொழிப்போம் என்கிற வகையில் அமெரிக்கா தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவினுடைய இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எல்லா
தலைவர்களும் கண்டிப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நரேந்திர மோடி என்றைக்குமே அவர் ஜனநாயக சக்திகளின் பக்கம் நின்று பேசியதில்லை என்பதற்கு இதுவும் ஒரு மிக முக்கிய உதாரணம். அவர்களுக்கு இந்திய நாட்டின் வளங்களை பாதுகாப்பதில் அல்லது பொருளாதாரத்தை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பதில் நரேந்திர மோடிக்கு எந்த அக்கறையும் இல்லை. மாறாக அமெரிக்கா செய்கிற, இஸ்ரேல் செய்கிற இந்த கூட்டு சதிக்கு அவர் மறைமுகமான ஆதரவை நல்கி வருகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.